ரொம்ப சிரிக்காதையா, பயமா இருக்கு, வயிற்று குழப்புது. வேலைக்கார பொண்ணை கை பிடிச்சு இழுத்துதா உங்களையும் பேப்பர்ல போட்டாலே அவளை ரேப் பண்ணிட்டா தொண்டை கிழிய கத்து காரியத்துல கோட்டை விட்டுரு. அவளை ரேப் பண்றது நாளைக்கு பாத்துக்கலாம். முதல்ல நாளைக்கு அடிக்கல் நாட்டு விழாவுக்கு மந்திரி வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? சமாதிக்கல்லும் ரெடி. அவசகுணம் சமாதிக்கல் இல்லடா, அடிக்கல்டா. ஆகட்டியா, ஆகட்டும். யோ, நான் இப்பவே வந்துடுறேன். இந்த மந்திரிக்கு வேற வேலையே கிடையாது. வாரத்துக்கு ஒரு தண்டல்கார மாதிரி வந்துடுறாரு. ஐயா என் சங்கதி என்ன அவன் சங்கதி? அந்த மந்திரி வர பரபரப்புல ஒண்ணுக்கு போறது கூட நேரம் இல்லாம நாங்க சாகுறோம். என்ன அவன் சொல்ல வேற? யோ, நீ நாளைக்கு வந்து பாரு. பாப்பா இந்த பாரியா, உனக்கு பேதி நின்னுச்சுன்னா அந்த மேட்டு தெருவுக்கு போ. பேதி இன்னும் நிக்கல சார். உனக்கு பேதி நிக்க போதும் இல்ல, அந்த மந்திரி வரது நிக்க போதும் இல்ல. ஐயா நாளைக்கு வந்து பார்க்க சொல்றீங்களா? நீ கண்ணில் படாதியா? அப்படி கண்ணில் பட்டா முட்டி முட்டி லட்டியால தட்டுவேன். ஐயா எஸ்ஐ சார் மறுபடியும் எப்போ வருவாரு? மந்திரி வந்துட்டார்ல, இனி அவர் போற வரைக்கும் சுத்தி சுத்தி களைச்சு போய் கட்டில படுத்துட்டாருன்னா வர ஒரு வாரம் ஆகும் சார். எனக்கு அர்ஜென்ட், நான் வர்றேன். இப்படி ஒரு போலீஸ், இவனுக்கு மேல ஒரு எஸ்ஐ, இந்த நாடு எப்படி உருப்படும்? நீ சொன்னீங்களே, ஆமா, அது பக்கத்துல தான் இருக்கு. என்னையாது நான் வர்றேன்னு தெரிஞ்சும் கூட ரோடு போடாம இருக்கீங்க? இல்லைங்க, நீங்க வர போறீங்கன்னு தெரிஞ்சு கான்ட்ராக்டர் முந்தா நாள் ரோடு போட்டாங்க. நேத்து தேஞ்ச மழையில ரோடு அடிச்சுட்டு போயிடுச்சு. அதான் வேற ஒண்ணும் இல்ல. அப்படியா? போங்க போங்க, முன்னால போய் சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்கப்பா. போங்கப்பா, தள்ளி போ. மந்திரி அவர்கள் கலைப்படாத கரங்கள்னால இந்த சமாதிக்கல் நாட்டுறது இந்த ஊர் பொதுமக்களுக்கு அதிர்ஷ்டம். அவருக்கு எங்களுடைய நன்றி. முண்டம், சமாதி கல் இல்லடா, அணைக்கட்டுக்கு அடிக்கல். நீங்க தானே சொன்னீங்க சமாதி கல்லுன்னு. அதனாலதான் இந்த தடியன்களை இந்த விழாவுக்கு கூட்டிட்டு வராதீங்கன்னு சொன்ன. கேட்டீங்களா? நாம எல்லாம் சுபகாரியத்துக்கு வந்திருக்கோம். சமாதிக்கல்லுன்னு சொல்றானா சிங்கம்மா? ஐயா மந்திரி ஐயா, நீங்க ஒண்ணு நினைச்சுக்காதீங்க. பாவம், அவனுக்கு நாக்கு பரலாது. மகாஜனங்களே, இப்போ மதிப்பிற்குரிய மாண்புமிகு தலைவராகிய மந்திரி அவர்கள் நம்ம ஊர் அணைக்கட்டுக்கு சமாதிக்கல் நாட்டுவாரு. ஏன் இப்படி கத்துறீங்க? நான் சிங்கமா பேசிட்டேனா? ரொம்ப அழகா தான் பேசுனீரு. வாய முடிக்க சும்மா இரு. ஆஹா, மந்திரி எவ்வளவு நல்லா தேங்காய் உடைக்கிறாரு. பேசாம இருங்க. அவரு மந்திரி ஆபரத்துக்கு முன்னால தேங்காய் மண்டியில தேங்காய் உடைச்சிட்டு இருந்தார். கை நசுங்கிட போது ஜாக்கிரதையா நடுங்க. பரவாயில்ல, இந்த மக்களுக்காக என் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு துளி ரத்தத்தையும் சிந்த தயாரா இருக்கிறேன். இந்த அணைக்கட்டு தான் என் வாழ்க்கை, என் வாழ்க்கை தான் இந்த அணைக்கட்டு. என்ன தியாகம்! முதல்ல கை தட்டுங்க. ஜனங்க நம்ம ஆட்சியை பத்தி என்ன சொல்லிக்கிறாங்க? என்ன சொல்றாங்க? மந்திரிகளும் திருடங்களும் கஜானாவை பங்கு போட்டுக்கிறாங்கன்னு எதிர்கட்சிக்காரங்க வீதிக்கு வீதி மேடை போட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஐயா, மொத்தமா 10 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட்ல அடிச்சிட்டு நம்மள மறந்துட்டியே. ஐயா, உங்களை மறந்து போனா கண்ணு போயிடாதா எனக்கு? நீங்க கட்டுற சினிமா தியேட்டருக்கு சிமெண்ட் கொடுக்கறேன். பார்ட்டி ஃபண்டுக்கு பில்லு சாங்ஷன் ஆகும் போதெல்லாம் 1 லட்சம் ரூபாய் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நல்லது. என்ன ஐயனார், இந்த மாசம் வசூல் எவ்வளவு? ஐயா, மாவட்டத்தில் இருக்கிற முனிசிபாலிட்டிகளும் பஞ்சாயத்துகளும் சேர்த்து கொடுத்தது ஒரு 20 லட்சம். டிரான்ஸ்பரை நிறுத்தினதுக்கும் ஆபீசர்களை டிரான்ஸ்பர் செஞ்சதுக்கும் டீச்சர்களாம் சேர்த்து கொடுத்தது 2 லட்சம். இந்த இன்ஜினியரிங் காலேஜுக்கும் 3 மெடிக்கல் காலேஜுக்கும் அனுமதி கொடுத்தது ஒரு 50 லட்சம். ஆக எல்லாம் மொத்தமா இந்த சூட்கேஸ்ல ரெடியா இருக்குங்க. சூட்கேஸ நம்ம கையால தொட மாட்டோம். எந்த சூட்கேஸ்ல எந்த சிபிஐ கண்ணு இருக்குமோ அதனால எங்க அனுப்பணுமோ அங்க அனுப்புங்க. நல்லது, ஆகட்டுங்க. ஐயா, அந்த மாநாடு ஆபீஸ்ல காலியான பதவிகள் உத்தியோகம் 1க்கு 10,000 வீதம் வித்துடுங்க. அப்பா, பிரச்சனை மண்டைய குடையுது. ஐயா, உடம்பு சுகத்துக்கு ஆத்ம சுகத்துக்காக அதான் 2க்கு ஏற்பாடு செஞ்சிருக்கேன். வாங்க வாங்க, 2 பேரும் சேர்ந்தே ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. வாங்க வாங்க வாங்க. என்னையாது, என்ன விட கேவலமா இருக்கானுங்க. சத்தம் போடாதயா, அப்புறம் உன்னை பார்ட்டில இருந்து வெளியே தூக்கி எறிஞ்சிருவார். தனி கட்சி ஆரம்பிச்சிருவா. நீங்க பத்திரிக்கை மந்திரி ஓய்வு எடுத்துட்டு இருக்காரு. நீங்க கேட்க வேண்டியதை என்கிட்ட கேளுங்க, நான் பதில் சொல்றேன். ஓ, வந்தே மாதிரம் அருணாவா? பரவாயில்ல, உட்காந்துக்குமா. மந்திரியோட சுற்றுப்பயணம் எந்த அளவுல இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது ஒவ்வொரு சுற்றுப்பயணத்திலையும் மக்கள் பகுதியில அது ஒரு பாகம் தான். இப்ப எந்த பிரச்சனையை பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்காரு? வந்து தண்ணி தண்ணி வாட்டர் ப்ராப்ளம் தான். ராத்திரி பகல அதே கவலை.
தண்ணி இல்லாத இடத்துல கிணத்தை தோண்டி வீராண ஏரியிலிருந்து அந்த கிணத்துக்கு தண்ணீர் கொண்டு வர்றதா தற்போதைய திட்டம். இதையும் நோட் பண்ணிக்கிங்க. நாட்டுல பெண்களோட பிரச்சனை நிறைய இருக்கு. தினமும் கற்பழிப்பு, வரதட்சணை கொடுமை நடக்குது. மந்திரி அவங்க இந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்கறதுக்கு ஏதாவது யோசனை பண்ணிருக்காரா? எத்தனை இடத்துல திறப்புழா பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. இதையும் எழுதிக்கிங்க. ஆமா, தமயந்தி கூட அதைத்தான் சொன்னா. தமயந்தியா? அவ யாரு? மந்திரியோட கைப்பட்ட கன்னி பெண்கள் லிஸ்ட்ல அவளும் ஒருத்தி. இத நீங்க எழுதிக்கீங்க. நானும் இதையும் எழுதிக்கிறேன், வர்றேன். இவன் இந்த பத்திரிக்கை ஏயோ சார், அந்த தமயந்தி உள்ள போனதா அருணா பாத்துட்டாளா என்ன? அதை நான் பாக்கலீங்க, எனக்கு தெரியாது. மந்திரிக்கு புரோக்கர்னு என் பேர கொட்டை இடத்துல போட்டு சந்து சிரிக்க வச்சிருவாயா? எதிர்கட்சி ஆளுங்களுக்கு வெறுவாய்க்கு அவள் கிடைச்ச மாதிரி பண்ணிடுவாயா அவ? இது நல்லா இருக்குங்க, இதையே எழுதுறேன். இது நல்லா இருக்கா? உன்னை செருப்போல 48 நாளைக்கு ஒன்னு அடிக்கப்படாது. என்ன அடிச்சுக்கணும்? என்ன அடிச்சுக்கணும்? இதுவும் நல்லா இருக்குங்க, இதை எழுதுறேன். என்னங்க டிக்கெட்டுக்கு தான் ஆயிப்போச்சா? என்ன டிக்கெட்டியா? என்ன டிக்கெட்? யோ, இது சினிமாக்காக நிக்கிற கூட்டம் இல்லையா, இன்டர்வியூக்காக நிக்கிற கியூ. சார், டிஸ்கோ சாந்திக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? ஏன் கட்டிக்க போறீங்களா? ஐயோ, நம்மளால முடியாது சார். பின்னேரிக்கா கேக்குறீங்க? ஒண்ணும் இல்ல சார், இன்டர்வியூல இந்த மாதிரி கேள்வி தானே கேட்பாங்க, தெரிஞ்சுக்கலாமேனு தான். என்ன கேட்டாங்க? நமக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு பிறகு வளராதது எது? ஏன் இப்படி தலையை பிச்சுக்கிறீங்க? நமக்கு சுதந்திரம் வந்த அப்புறம் வளராம இருக்கிறது பெண்களுக்கு மீச. ராஜகோபால், ராஜகோபால். ஹவுஸ்ஃபுல். நீங்க எல்லாம் நிக்கிறது வேஸ்ட். ஏன் சார், இது என்ன சினிமா ஹாலா? ஹவுஸ்ஃபுல் போர்டு மாட்டீங்க? இது பரவாயில்ல. வயிற்று பழப்புக்காக அங்க பிளாக்ல டிக்கெட் விக்கிறாங்க. தொந்திய பெருக்கிறதுக்காக பப்ளிக்கா உத்தியோகத்தை எப்போ வித்துட்டாங்க. ஆமாண்ணே, இந்த விஷயம் தெரியாம நீங்க எல்லாம் கட்ட வரல வாயில வச்சுக்கிட்டு லைன்ல நிக்கிறீங்க. பாவம், வேலை இல்லாதவங்க நீங்க என்ன செய்வீங்க? சகோதர சகோதரிகளே, நம்ம ஊர் எம்எல்ஏ ஐயனார் அவர்களின் உதவி ஒத்துழைப்புகளோட உத்தியோக ஒண்ணுக்கு 10,000 ரூபாய் வீதம் எப்பவோ வித்து போச்சுங்கோ. அந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? ஜெய் பாதாள பைரவி, பதாபத். இது என்னதுங்க? உன் அவசரத்தை பார்த்தா என் தோழ சொல்லணும் போல இருக்க. பரவாயில்ல. நேத்துக்கு நான் டியூட்டி மேல போகும்போது ஒரு பெரிய மனுஷனோட பர்ஸ் அடிச்சிட்டேன். அதுக்குள்ள இருந்த லெட்டர் இது. நம்ம எம்எல்ஏ கைப்படவே எழுதியிருக்காரு. இதை கொண்டு வர ஆளுக்கு நீங்க வேலையை கொடுக்கணும், அதுக்கு தேவையான பணத்தை நான் வாங்கிக்கிட்டேன்னு எழுதியிருக்காரு. வேணும்னா படிச்சு பாரு. சிவம், சிவம், சிவம். உட்காருங்க, பரவாயில்ல. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியின் முழு பெயர் என்ன? இம்ச. சமீபத்துலதான் அவரே பேரை மாத்திக்கிட்டார். சினிமா நடிகை சுமிதாவுக்கு சில்க் சுமிதான்னு ஏன் பேர் வந்தது? உன் மொட்டை மாதிரியே வழுவழுப்பா இருக்கா, அதனால. இதோ பாருப்பா, காந்தியடிகள் இந்த நாட்டுக்கு செஞ்ச ஒரு நல்ல காரியம், ஒரு கெட்ட காரியம் சொல்ல முடியுமா? 1, அவர் சுதந்திரம் வாங்கி கொடுத்தது. 2, அத உன்ன மாதிரி அயோக்கியங்க கிட்ட ஒப்படைச்சது. என்ன மேன் ஜோக் அடிக்கிறியா ஸ்டூபிட்? மரியாதையான பதில் தேவை. கேட்கிற கேள்வியில ஒரு முறை இருந்தா சொல்ற பதில் கூட என்னுடைய தாய் மாதிரி புனிதமாவே இருக்கும். மிஸ்டர், உத்தியோகத்துக்காக வந்தியா இல்ல உபதேசம் பண்ண வந்தியா? 10 ஆண்டுகளா கஷ்டப்பட்டதுனால கிடைச்ச டிகிரியை விட நீங்க கேட்கிற 3 அருவருப்பான கேள்விகளுக்கு மதிப்பதிகம். உத்தியோகம் கிடைச்சிருங்கிற ஆசையோட எத்தனை தாய்மார்கள் அவங்களோட தாலிகளை அடமானம் வச்சு பிள்ளைகளை இன்டர்வியூக்கு அனுப்பினாங்க உங்களுக்கு தெரியாது. காரணம், தாலி இல்லாத பெண்களுக்கு பிறந்த ஜாதி உங்களோட. மிஸ்டர், என்ன ரவுடித்தனம் பண்ற? ரவுடித்தனம் இல்ல, புரட்சி. சொல்லு, ஒரு உத்தியோகத்தை எவ்வளவு வித்தீங்கன்னு சொல்லு. மிஸ்டர், என்னது? யார் சொன்னாங்க வித்தவங்க கையெடு? எம்எல்ஏ உனக்கு எழுதின போய், எல்லாம் போய். வேலை இல்லாதவங்க கண்கள்ல இருக்கிற தீப்பொறிகளை பார்த்தா நீங்க ஒத்துக்குவேன். வா, வாடா வெளியே. வா, வா. அமைதி, அமைதியா இருங்க, அமைதி. இந்த ஆபீசர் அரசியல்வாதிங்க கைகள்ல இருக்கிற சாவி கொடுத்த பொம்மை. நடந்த மோசத்துக்கு பதில் சொல்ல வேண்டியது இவன் இல்ல, அந்த எம்எல்ஏ. உழைப்புக்கு மதிப்பு கொடுக்கிற ஒண்ணு பார்க்கும்போது பெருமையா இருக்கு. ஆனா நான் சொல்லி கொடுத்த படிப்பு உனக்கு ரிக்ஷா மிதிக்கிறதுக்கு தான் பயன்படுதுன்னு நினைக்கும் போது வேதனையா இருக்குப்பா. வருத்தப்படாதீங்க வாத்தியாரியா. கரன்சி நோட்டுகளுக்கும் சாராய புட்டிகளுக்கும் அவதரிஞ்ச சேலைகளுக்கும் நீதியும் நேர்மையும் சர்வெண்ட் வேலை பாக்குறவரை இந்த தேசத்துல ரவீந்திரநாத் தாகூர் கூட உத்தியோகம் கிடையாது. நான் இந்த மூளைக்கு. வாங்க வாத்தியாரியா, ஏறுங்க. முத போனி நீங்க தான். கல்வி செல்வம் தவிர வேற எதுவும் இல்லாத தரித்திரனப்பானா என்ன ஏத்தி என்ன லாபம்? யாராவது பணம் இருக்கிறவங்கள பார்த்து ஏத்திக்க. நான் வர்றேன். இருக்கட்டும் வாத்தியாரியா. அன்னைக்கு ஸ்லேட்ல தப்பா எழுதினதுக்கு ஒரு கொட்டு கொட்டினீங்கல்ல தலைமையில, இன்னைக்கு ஜாக்கிரதையா ரிக்ஷா ஓட்டுன்னு முதுகுல ஒரு தட்டு தட்டினீங்கன்னா அது போதும் எனக்கு. ஏறுங்கய்யா, உட்காருங்க.
ரிஷா அறியாடா எங்கடா? மரியாதை மரியாதை பக்கத்துல ஃபேமிலிஸ் நிக்குது. அனாவசியம் பேசினா பல்ல உடைச்சிருவேன். பல்ல உடைச்சிருவீங்க? மீச வச்சுக்கிட்டா மட்டும் நீ ஆம்பளை ஆயிட மாட்டடா. மரியாதை தெரியாத ஒன்னைய ரிக்ஷால ஏத்திக்கிறத விட 3 பன்னி குட்டி ஏத்திட்டு போறது நல்லது. ஏன்டா நிக்கிறீங்க? போங்கடே. உங்களை ரவுடி ராஸ்கல். உங்களை இல்ல. மாமா வரதட்சணை 10,000 ரூபாய் தராங்க. அதோட 5 ஏக்கர் நிலமும் சீர்வரிசை செய்யறாங்க. எங்க பொண்ணு ரொம்ப அழகு. ஏமக நெருப்பு. ஆண் வாடப்பட்டாலே மூக்க மூடிக்குவா. ஏமக நெருப்பு. என்ன மாமா இன்னும் யோசிச்சுட்டு இருக்கீங்க? 5 ஏக்கர் நிலம் 25,000 ரூபாய் பணத்தோட ஒரு பொண்ணு. பொண்ணு அப்பா பொண்ணு இல்லையா பொண்ணு. ஆள விடியா. அது சரி, மாப்பிள்ளைங்க? அதோ மாப்பிள்ளையே வந்துகிட்டு இருக்காரு. இவனா? இவன் ரிக்ஷாக்காரனாச்சே. ரிக்ஷாக்காரனா? முதல்ல உங்க கண்ணாடியை மாத்துங்க. மாத்தி 10 நாள் ஆகல. அசல் ரிக்ஷாக்காரன் ரவுடியும் கூட. சித்தப்பா போது நிறுத்தியா? சித்தப்பாவான் சித்தப்பா. இவனுக்கு 10,000 ரூபாய் 5 ஏக்கர் நிலம் இந்த மரக்கட்டைக்கு. வார்த்தைகள் மரியாதையா வரட்டும். நீ குடுக்கிற வரதட்சணை வாங்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இங்க யாரும் காத்துக்கிட்டு இல்ல. அப்பா ரிக்ஷா ஓட்டுறவனி உனக்கும் வரதட்சணை வேணுமா? ஏன் ரிக்ஷா ஓட்டுறது கேவலமா? அவனும் மனுஷன் தாயா. என் பொண்ண ஒரு பிச்சைக்காரனை கட்டி கொடுத்தானு கொடுப்பனே தவிர உனக்கு கொடுக்க மாட்டேன். எந்திரிங்களே வாங்க நில்லுங்க. அவ்வளவு தைரியமா உங்களுக்கு? வரதட்சணைக்காகவே கல்யாணம் பண்ற சூதாடிக்கும் பொம்பளை பொறுக்கிக்கும் பொண்ணை கொடுத்தாலும் கொடுப்பீங்களே தவிர தன்மானத்தோட கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கிற ஒரு குடிசவாசிக்கு கொடுக்க மாட்டீங்க. கொடுக்க மாட்டேன். வெளியே போயா. வாங்கடி போகலாம். இந்த வீட்டுல சம்பந்தம் பேச வந்தேன் பாரு. நான் ஒரு மடப்பைய. என்ன மாப்பிள பெரிய பிளானா இருக்கு? உங்க வரதட்சணையை வசூல் பண்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு என் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றீங்க போல இருக்கு. ஆனா வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் பொட்ட பையன் இல்ல, ஆம்பளை. சேச்சே, உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். அது நான் செஞ்ச பெரிய தப்பு. வரதட்சணை வேண்டாம்னு சொல்றது பெருசு இல்லடா. வரதட்சணை உனக்கு தேவையில்லாம இருக்கலாம், இவளுக்கு தேவை. இவளை கட்டிக்கிட்டவனுக்கு தேவை. இவ என் மக மட்டும் இல்லடா, உன் கூட பிறந்த தங்கையும் கூட. இவ கழுத்துல உள்ள மஞ்ச கயிறால இவளை தூக்கு போட்டு கொல்லுடா. அவளை கொல்லுடா, கொல்லு. சொல்லுடா சொல்லு. அப்பா, பொண்ணோட வாழ்க்கையை சீராக்கிறதுல பெத்தவங்களான உங்களுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்குதோ, கூட பிறந்தவனான எனக்கும் அதே அளவு பொறுப்பு இருக்கு. பொறுப்பை மறந்திருந்தா நான் ரிக்ஷாவை தொட்டு இருக்கவே மாட்டேன். நீ வாமா. ஐயா சில்லற இல்லையா? அத கேட்கலீங்க. பிச்சைக்காரனுக்கு தான் பொண்ணு கொடுப்பேன்னு சொன்னீங்களே. அடி பங்களால பாட்டில் சத்தமும் வளையல் சத்தமும் கேட்கும் சொல்லுங்க. அது மாமூல் தாரமா, பெரிய தொல்லை. லேட் ஆயிடுச்சுன்னா கோச்சுக்குவாங்கம்மா. நான் வர்றேம்மா. மந்திரி மக முகத்தை பாக்குறதுக்கு ரொம்ப அசிங்கமா வேதனையா இருக்கு எனக்கு. அது சரிடா பையா, அவ அந்த தமயந்தி இல்லையா? இருக்கா? கூப்பிட்டியா? கூப்பிட்டேன், வரமாட்டேன்னுட்டா. மாட்டேன்னுட்டாளா? மந்திரியோட பிள்ளைக்குன்னு சொன்னியா? அதுக்கு அவ சொன்ன பதில கேட்டா சீ 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 சீ. என்னடா அவ்வளவு அசிங்கமா மூஞ்சிய வச்சுக்கிற? என்ன சொன்னாவ? அவ மந்திரியோட வப்பாட்டியாம். அப்படின்னா மந்திரியோட பிள்ளை அவ பிள்ளைன்னு அர்த்தமா? கெட்டு போனவளுக்கு உறவு முறை என்னையா அசிங்கமா? அந்த வார்த்தையை சொன்னங்க. பதவிக்காக நாளுக்கு ஒரு பார்ட்டி மாத்திர உங்களுக்கு வெக்கம் எல்லாம் போனாலும், அப்படின்னா நமக்கு வயிற்று பழப்புக்காக நாளுக்கு ஒரு பார்ட்டி மாத்திர எங்களுக்கு வெக்க ரோஷம் இருக்குங்கிறா. அப்படியா சொன்ன அந்த பொண்ணு அசிங்கமா? பின்ன சொல்ல மாட்டாளா? மந்திரி கூட தான் 20 வருஷம் சர்வீஸ் ஆச்சு அவளுக்கு. நைட்டு வாட்ச்மேன் கிட்ட டூட்டி எல்லாம் ஒப்படைச்சிட்டேன், போயிட்டு வர்றேன். ஏசமா, நல்ல நேரத்துக்கு வந்த. உனக்கு ஒரு பொண்ணு இருக்கா இல்ல? ஆமாங்க ஏசமா, அவ உடம்பு சரியில்லாம வீட்டுல தனியா தான் இருக்கா. தனியா எதுக்குடா வீட்டுல அசிங்கமா? இங்க அழைச்சிட்டு வா, எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு தொட்டுக்கிறோம்.